நாங்க முல்லை நகர்ல இருந்து பேசுறோம். முல்லை நகர் சுடுகாட்டு பகுதியில தான் தகர ஷீட்ல தான் வாழ்றோம். நான் 2019 வந்த வீடு. எனக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. 10 வருஷம் 13 வருஷம் 15 வருஷம் கூட அங்க இருக்காங்க. நான் 8 வருஷம் 7 வருஷம் தான் ஆகுது. நாங்க எங்களுக்கு ரோட்டு மேல இருந்ததா தூக்கி இந்த இடத்துல போட்டாங்க. எங்க முல்லை நகர் சுடுகாட்டுல நாங்க இருந்தோம். அங்க இருக்க சொல்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, நீங்க வீடு காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே, நாங்க வீடு காலி பண்ணணும்னா எங்க போறது, எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, இல்லைன்னா 2 நாள் டைம் கொடுங்க நாங்க கேட்டோம். கேட்ட உடனே நம்மளுக்கு வீடு இல்லையன்னுட்டு ஊர் ஜனமே சேர்ந்து ஒரு தலைவரை நிப்பாட்டி நாங்களா போயிட்டு கோர்ட்ல கேஸ் கொடுத்தோம். கேஸ் கொடுத்ததுக்கு கேஸ் எங்க பக்கம் சாதகமா ஆயிடுச்சு. எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. கேஸ் போட்ட இடத்துல வீடு தரேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க கேட்ட பிறகு இவங்க என்ன பண்றாங்க, நாங்க இங்க மனு கொடுத்தோம். இங்க இந்த ஆபீசரை பார்த்தா எங்களுக்கு வீடு கிடையாது. உங்களுக்கு நாங்க 190 வீடு போட்டோம். 190 வீட்டுல 102 வீடு தான் ஓகே ஆயிருக்கு. போன வாரம் என்ன பண்ண மறியல் பண்ண 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மறியல் பண்ண சொல்ல இவங்க 140 வீடு ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வீடு 102 வீடு தான் ஓகே ஆயிருக்கு. 140 வீடு ஓகே ஆகலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எங்க அக்கா இந்த வீடு கிடைக்கல, எங்க ஊரு தலைவர் இந்த ஜனத்துக்கு வீடு கிடைக்கலன்னுட்டு விஷத்தை சாப்பிட்டு கீழே விழுந்துட்டாங்க. இன்னைக்கு எங்க உயிர் போன காரணம் எங்க அக்கா எங்கள்ல ஒருத்தவங்க, எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க, எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ எங்க அக்காவோ என் தங்கச்சியோ அவங்கதான் எங்களுக்கு எல்லாமே. அந்த 215 குடும்பத்துக்கு தலைவர் எங்களுக்கு உயிரோட வந்தாகணும். எங்க அக்கா உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க தான் காரணம். இந்த கவர்மெண்ட் ஆபீஸ் தான் காரணம். எங்க அக்கா வந்தாதான் இந்த இடத்த விட்டு ஏந்துப்போம். எங்க அக்கா வரலைன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அந்த ஆபீசர் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்க அக்கா உயிருக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த ஆபீசர் ஆகணும். எங்களை ஏன் நாய் மாறி மதியம் 3 மணில இருந்து இங்க இருக்க காக்க வச்சிருக்காங்க. இந்த போலீஸ்காரங்க நீங்க ரோட்ல உட்காராதீங்க, உங்களுக்கு தீர்வு கிடைக்காது, ஆபீஸ் வாசல்ல உட்காருனாங்க. எங்களுக்கு இன்னும் தீர்வு கிடைச்சது. இன்னைக்கு எங்க அக்கா உயிரை அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல போராடி நிக்குது. இவங்க கொடுப்பாங்களா? இந்த கவர்மெண்ட் கொடுக்குமா? எங்க அக்கா உயிரை இந்த கவர்மெண்ட் கொடுக்குமா? இந்த கவர்மெண்ட் எங்களை என்ன நினைச்சு நாயா நினைக்குதா? நாங்க மக்கள் கிடையாதா? நாங்க ஜனம் கிடையாதா? எங்க உடம்புல நல்ல ரத்தம் ஓடலையா? இந்த போலீஸ்காரங்க ஆபீஸ் வாசல்ல உட்காருன்றாங்க. நாங்க உட்கார்ந்துட்டு எங்களுக்கு நாய் எவ்வளவு கிடைச்சது? 3 மணில இருந்து நாங்க போராடி நிக்கிறோம். நாங்க ரத்தமா சதியா போராடுறோம். எங்களுக்கு எந்த கவர்மெண்ட் பதில் சொல்லலையே. ஏன் சொல்லல? நாங்க ஜனம் இல்லையா? நாங்க ஓட்டு போடலையா? எங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லையா? எங்ககிட்ட ரேஷன் கார்டு இல்ல. நான் ஓப்பன் சொல்ற ரேஷன் கார்டு கிடையாது. அதே இந்த ஆபீஸ்ல சொன்னாங்க, உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தா வீடு ஓகேன்னு சொல்லிட்டாங்களே. இப்ப ஏன் எங்களை இவ்வளவு கஷ்டத்துக்கு உண்டாக்கணும்? இந்த கவர்மெண்ட் ஏன் எங்களை பதவி விடணும்? நாங்க நாயா? நாங்க பேயா? இந்த ஊர்ல ஆளு இல்லையா? நாங்க யாருதான்? நாங்க மக்கள் கிடையாதா? நாங்க மக்கள் கிடையாதா? இல்லன்னா சொல்லிடுங்க. நாங்க அப்படியே பூவாத்துல இறங்கிடுறோம். பூவாத்துல செத்துறோம். இந்த வாட்டி எங்க அக்கா இங்க உயிரோட வரல, நாங்க செத்துருவோம். பூவாத்துல போய் 215 பேர் சாவோம். இவங்க வீட வச்சு அவளாச்சு அவன் அந்த வீட கட்டி அழிவிட்டோம். அப்படியே போய் நாங்க ஒரு ஊரே போய் பூவாத்துல இறங்குவோம். போலீஸ்காரங்க சொன்னாங்க, போங்கம்மா கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்காருங்க, உங்களுக்கு சொல்லிடுவாரு கவர்மெண்ட் ஆபீசர். எந்த ஆபீசர் அக்கா உயிர் போச்சு. அக்கா உயிர் இன்னைக்கு போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பத்துக்கிறாங்க. குடுறாங்க அந்த கவர்மெண்ட் ஆபீசர். கவர்மெண்ட் ஆபீசர் குடுறாங்க. இந்த போலீஸ்காரங்க சுத்தி நிக்க வச்சிருக்காங்க. எதுவும் நிக்க வச்சிருக்காங்க. சாவடிக்க போறாங்களா? சாவடிக்க சொல்லுங்க. எங்க அக்கா உயிரோட இங்க வந்து ஆகணும். எங்க அக்கா உயிரோட வந்து ஆகணும். இல்லன்னா நாங்க வேற முடிவு எடுப்போம். எல்லாமே இருக்கு, எல்லா ப்ரூஃபா இருக்கு. எல்லாம் எஸ்ஐ இல்ல. பாருங்க பாருங்க என்ன இல்ல என்ன ப்ரூஃப் இல்ல கிட்ட சொல்ல வேற என்ன எதிர்பார்க்கறாங்க? நாங்க புரியல. கவர்மெண்ட் புடிச்சது. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு? எங்களுக்கு வீடு இல்லையா? கவர்மெண்ட் புடிச்சிட்டு எங்க ஆளத்தை குடுக்க டோக்கன போடுறாங்க. கச்சாங்க திரும்பி பாருங்க. வீடு குடுக்குறேன்னு ஏமாத்துது கவர்மெண்ட். ஏமாத்துறாங்க. ப்ரூஃப் இல்ல. ஒண்ணே ப்ரூஃப் வேணும். எல்லாமே ப்ரூஃப் வேணும். வீடு குடுக்கல. பழி போடுறாங்க. ஒரு டோக்கனோ ஒரு ஏதோ கொடுக்கல. எவிடன்ஸ் எதுவுமே கொடுக்கல. எங்க கிட்ட இந்த எவிடன்ஸ் இல்லைன்னா இந்த கவர்மெண்ட்